Flight number 171. கிட்டத்தட்ட 4164 விமான விபத்துகள் நடந்திருக்கு. ஆனால் இந்த ஏர் இந்தியா 171 விமான விபத்து மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இது நடந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகிடுச்சு. ஆனாலும் இந்த விபத்தினால ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன் இன்னைக்கு வரைக்கும் போகலன்னு தான் சொல்லணும். 241 பேருக்கு உயிர் பலி இந்த ஏர் இந்தியா 171 ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல நடந்திருக்கு. பட் இந்த ஏர் இந்தியா 171 ஃப்ளைட்டில் போனது மொத்தம் 242 பேர். ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அது யாருன்னா ஃப்ளைட்லேருந்து கீழே குதிச்சு தப்பிச்ச விஸ்வகுமார் ரமேஷ் என்பவர். ஓகே, என்ன நடந்துச்சு? த மிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ளைட் நம்பர் 171. 2025 ஜூன் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு கோர விபத்து நடக்க போகிற நாள். மதியம் 3:31க்கு ஏர் இந்தியா போயிங் 7878 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட் 242 பயணிகளுடன் இந்தியாவின் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் காட்விக்கு போகிறதுக்கு தயாராகுது. 242 பேரில் பயணிகள் 230 பேர், மிச்ச 12 பேர் பணியாளர்கள். மெல்ல ஃப்ளைட் 171 டேக் ஆஃப் ஆகுது. ஃப்ளைட்டில் இருக்க கேப்டன் உமித் சுபர்வால் மற்றும் அதிகாரி கிளீவ் குந்தர் மற்றும் 10 ஃப்ளைட் பணியாளர்களோடு 230 பயணிகளுக்கும் இதுதான் அவங்கள்ட்ட கடைசி ஃப்ளைட் டேக் ஆஃப்னு தெரியல. 171 ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி 1:39 மணியளவில் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு 32 வினாடிகளில் அருகில் இருந்த பிஜே மெடிக்கல் காலேஜ் விடுதி கட்டடத்தின் மேல் மோதி வெடிச்சிருக்கு. எல்லாம் ஃப்ளைட்ல இருந்தவங்கள்ட்ட உயிரிழப்பது மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பிஜே மெடிக்கல் காலேஜில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மருத்துவ மாணவர்கள் 19 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. பைலட்ஸ் வாழ்க்கையில் சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிற வார்த்தை தான் மேடே. மேடேனா பைலட்ஸால் ஃப்ளைட்டோட கண்டிஷனை தாக்கு பிடிக்கவே இயலாத சமயத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அந்த மேடே. பைலட்ஸ் எவ்வளோ தூரம் மேடே ஹெல்ப் கேட்டாலும் விமான நிலையத்தில் இருக்க பணியாளர்களால் ஒன்றுமே செய்ய இயலல. இப்போ இந்த ஃப்ளைட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். விமானம் புறப்பட்டு சில வினாடிகள்லேயே ஃப்ளைட்டு 2 இன்ஜின்களுமே செயலிழந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம், அந்த 2 இன்ஜின்களுக்கும் ஃபியூல் டிரான்ஸ்லேஷன் தடைப்பட்டிருக்கு. 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆகுனா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். என்ஜினுக்கான எரிபொருளை துண்டிக்கும் சுவிட்சுகள் தற்செயலாக மாற்றப்பட்டதா அல்லது தொழில்நுட்ப கோளாறா என்பது இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியலை. வரைக்கும் விசாரணை போய்கிட்டு தான் இருக்கு. முடிஞ்சது தான். ஹியூமன் லைஃப் இஸ் நாட் லாங். பட் 241 பேருக்கு ஆன்மாவும் சாந்தி அடையணும்னு ப்ரே பண்ணிட்டு வீடியோ முடிக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக முருகன் கண் திறந்த மாதிரி ஒரு கேஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் தேவைன்னா சேனலுக்கு போய்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அண்ட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள்